சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, எதற்காக இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இப்போ கூட்டப்பட்டிருக்கு? அஇஅதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் தற்போது தொடங்கியது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. சட்டப்பேரவையில் கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த அலுவலகத்துக்கு வந்துவிட்டனர். சற்று முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா தலைமை அலுவலகத்திற்கு வந்து தொண்டர்களிடம் தற்போது கையசைத்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. இதில் முக்கியமான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசப்பட இருக்கிறது. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆளுநர் உரையுடன் கடந்த வாரம் தொடங்கியது. இந்நிலையில் ஆளுநர் உரையின் போது ஒவ்வொரு நாளும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து பேசுவார்கள். எது போன்ற விஷயங்கள் பேச வேண்டும், எது போன்ற நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து விளக்க வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல் அதிமுக அரசு ஏற்கனவே 2வது முறையாக தற்போது பதவியேற்றுள்ளது. அப்படி இருக்கும்போது கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக அரசுடைய சாதனைகள், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நிறைவேற்றிய திட்டங்கள் மற்றும் அந்த திட்டங்களுடைய சாதனைகளையும் மக்களிடத்தில் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. முக்கியமாக தற்போது சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் இந்த கூட்டம் கூடியுள்ளதால் இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது போன்ற விஷயங்கள் பேச வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆளுநர் உரையின் போது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசும்பொழுது எது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய உரையில் இருக்க வேண்டும் என்பன குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து போயஸ் தோட்டத்துல அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதா சொல்றாங்க. இது குறித்த தகவல் இருக்கா ராஜா? தற்போது அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் சென்னை ராயப்பேட்டாவில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெறுவது எம்எல்ஏக்கள் கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். இன்று மாலை 6 மணிக்கு இந்த கூட்டம் முடிந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா போயஸ் கூட்டம் திரும்புகிறார். அதன் பிறகு அனைத்து எம்பிக்கள், அஇஅதிமுகவினுடைய மாநிலங்களவை மக்களவை எம்பிக்கள் 50 பேர் உள்ளனர். அவர்கள் தற்போது போயஸ் தோட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். வரும் 2ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. மத்திய பட்ஜெட் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. அந்த கூட்டத்தொடரில் தமிழகத்தின் சார்பாக எழுப்பப்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும், பட்ஜெட் மீது விவாதம் நடக்கும். அப்படி இருக்கும்போது எது போன்ற தேவையெல்லாம் தமிழகத்திற்கு உள்ளது என்பது குறித்து விரிவாக அந்த கூட்டத்தில் பேசப்பட உள்ளது. அந்த கூட்டம் மாலை 6 மணிக்கு போயஸ் தோட்ட இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா தலைமையில் நடைபெறும். அனைத்து எம்பிக்களும் அதில் பங்கேற்கின்றனர்.